மக்களே இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம பேப்பரு சார்ட்டெல்லாம் ஒட்டுற அந்த ஃபெஃபிகோலை வச்சு ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணால் என்ன நடக்குது, என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். சத்தியமாக பண்ணவே போகிறேன். சத்தம் பத்தாது. விசில் போடு. ஓ டே, அந்த ஃபேஸில் அந்த ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம்ல, அது ஏன் நீ வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது? ஐடியா நல்லா இருக்கே, ட்ரை பண்ணி பார்த்துறேன். என்ன டக்குன்னு சரிட்டா? நமக்கு வைந்த அடிமை மிகவும் திறமைசாலி. ஏய், என்னடா பண்ற? அதான் ஃபெஃபிகோல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரி, அது எதுக்கு? இதுவா? ஸ்டைல், சும்மா ஸ்டைலா? ஒருவேளை தொப்பையும் மறைக்க போட்டிருப்பானோ? ஸ்மெல்லு முடியலடா, கொமட்டுது. இது காயது எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுது. அது வரைக்கும் என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? டே, அந்த கத்திர கேம் இருக்குல்ல, அது விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் நான் விளையாடுறேன். சரி. ஒரே சான்ஸு. எப்படி வர என்னை பார்த்து கத்துக்கோ. A few moments later. மக்களே, விட்டா போயிட்டான். என்னால் முடியல. அப்படியே உடம்பெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, தாத்தா கை மாதிரி பிரிங்கிள்ஸ் வந்த மாதிரிலாம் இருக்கு. பாருங்க, கொஞ்சம் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ஃபேஸ் இங்கே பாருங்க, இங்கே ஷைனிங்காக இருக்கு அப்படியே ஸ்கின். ஐயோ, இங்கே நான் வந்து மக்கள் இங்கே சத்தியமாக எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப வலிக்குது. இது வந்து நம்ம தண்ணி போட்டு இது பண்ணால் தான் போகும். ஐ மீன் வலிக்காமல் வரும். இங்கே இந்த வேக்ஸரை டக்கு டக்கு டக்குன்னு எடுப்பாங்க மக்களே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக முடியும் என் கையில். இதை எடுத்தனா சரியான பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது நம்ம வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணோம்னா சூப்பராக வந்து. இது நல்லா இருந்துச்சு பார்க்க.
இல்லை இது நீங்கள் ஸ்கூல்லலாம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இல்லை ட்ரை பண்ணியிருக்கியா ஸ்கூலில்? A few moments later. ஸோ மக்களே இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதுக்காகனா நான் வந்து ஃபேஸில் இந்த ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது என் கடைசியில் பார்த்தீங்க என் ஃபேஸ் வந்து லைட்டாக பிரைட் ஆச்சு. ஸோ அதுவே வந்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம உடம்புமே வந்து நல்லா பிரைட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அது கழுவிட்டதுனால பிரைட்டாக இருக்கா இல்லை இதனால வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மக்களே இதில் வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ்லேயோ இல்லை நம்மளோட உடம்புலையோ வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட காமிக்கிறேன். இது வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட் வந்து சொல்கிறது, கூகுளில் நான் போட்டு பார்த்தது. நல்லது வந்து எதுவுமே இல்லை, கெட்டது மட்டும்தான் இருக்குது. லைக் வந்து ஸ்கின் அலர்ஜி வரும், இரிட்டேஷன் வரும். ஸோ நீங்கள் வீடியோலலாம் வந்து பார்த்துப்பீங்க நிறைய பேர் இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்து காமிப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல் ஸோ வீடியோக்காக வந்து பார்த்தோன்னா உடம்புலையும் வந்து அப்பர் பாடிலையும் வந்து அப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ இதனால வந்து நல்லது பெருசாக இல்லை, அப்போதைக்கு வந்து உங்களுக்கு பிரைட்டாக தெரியுமே தவிர இதனால அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஸோ இது யாருமே வந்து கையிலையோ இல்லை முகத்திலையோ இல்லை உடம்புலையோ எங்கேயுமே வந்து உடம்புல வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அது நான் பண்ண லூசு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அதிகாரத்தை சுடுகாட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸில் பார்த்துட்டோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோ யாரும் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, டேக் கேர், பாய்.